வணக்கம். பங்குனி உத்திரம் 2026 வரப்போகிறது. பங்குனி உத்திரம். எனவே அங்கங்கே இருக்கக்கூடிய முருக ஸ்தலங்கள் அனைத்திலும் இது ஒரு பெரிய ஒரு விசேஷமாக காப்பு கட்டி அவங்களோட குறைகளை சொல்லி சில நேர்த்திக்கடன்கள் செஞ்சு ஆராதனமாக ஒரு பெரிய விசேஷமான ஒரு நற்பலன்கள்லாம் நடக்கும். தேரிழுத்தல், காவடி அனைத்தும் இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை மனதில் நினைத்து வழிபடும் தினமே பங்குனி உத்திரம். அதாவது தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமான உத்திரம், இவை இரண்டும் ஒன்றாக வருவதுதான் பங்குனி உத்திரம். அனைத்து மாதங்களிலும் உத்திர நட்சத்திரம் வருவதுண்டு. ஆனால் பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பம்சம் உண்டு. இந்த நன்னாளில் பக்தர்கள் முருகனுக்கு தேர் இழுத்தும் அபிஷேகம் செய்தும் அவர்களது வேண்டுதல்களை நேர்த்திக்கடனையும் செலுத்துவார்கள். அதுதான் இந்த பங்குனி உத்திரத்தோட ஒரு பெரிய வரலாறு. அதே நேரத்தில் சில பேர் நல்ல ஒரு விரதமாக இருப்பாங்க, ரொம்ப பயபக்தியாக இருந்து. அது என்ன சொல்கிறது, சிவனின் மோன நிலைக்கு கலைந்த மதனை எதிர்கால கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பது ஒரு ஐதீகம். இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகளால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க, வேதங்கள் ஓதி, ஹோமம் வளர்த்து, மந்திரங்கள் கூறி, தாலி கட்டி, வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரை ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள். பங்குனி உத்திர கல்யாண திருவிழா பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவத்துடன் இணைவதாக ஓர் உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுகின்றது. இத்தினத்தில் அண்மையை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பார்கள். அதாவது கல்யாண சுந்தர விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண தடை நீங்க பங்குனி உத்திரம் நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் வெகு சீக்கிரம் அமைந்து இல்லற வாழ்வும் மிக மகிழ்ச்சியானதாகவும் அமையும். அதாவது சிவபெருமான் அம்பாளை கரம்பிடித்த இந்த நன்னாளில் பசுவாகிய தங்கள் ஆன்மா பதியாக சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் கல்யாண சுந்தர விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தொடர்ந்து 48 ஆண்டுகள் பங்குனி உத்திரம் நன்னாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுதல் என்பதுங்கிறது ஒரு அடுத்த பிறவியில் நம்ம ஒரு தெய்வ நிலைக்கு அடைவார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு ஐதீகம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தின் சிறப்பம்சங்கள் அப்படின்னம்னா, சுப காரியங்களை பொதுவாக உத்திரம் நட்சத்திரத்தில் நடத்துவது இந்துக்களின் வழக்கம். இதன் காரணமாக பல தெய்வங்களின் திருமணங்கள் கூட பங்குனி உத்திரத்தில் நடைபெறாதாக தெரிவிக்கின்றன சில நூல்கள். மேலும் சரி, எந்த தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி உத்திரம் அன்று திருமணம் நடைபெற்றது என்பதை நம்ம அறியலாம். பார்வதி பரமேஸ்வரி திருமணம், ஸ்ரீராமர் சீதை திருமணம், பாரதன் மாண்டவியன் திருமணம், லக்ஷ்மணன் ஊர்மிளை திருமணம், சத்ருகன் சுருத கீர்த்தி திருமணம், முருகப்பெருமான் தெய்வானை திருமணம், ஆண்டாள் ரங்கமன்னர் திருமணம், அகத்தியர் லோபாம்சமுத்திரை திருமணம், ரதி மன்முதன் திருமணம், இந்திரன் இந்திராணி திருமணம், நந்தி சுயசீசை திருமணம், சாஸ்தா பூர்ணேஸ்வர புஷ்கலத்த திருமணம், சந்திரன்
27 நட்சத்திரங்களை மங்கையர் அனைத்தும் திருமணங்களுக்கும் பணி உரித்த நன்னிதான் நடைபெறுகின்றன. மேலும் இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்பு, திருமகள் கல்யாண சுந்தர விரதம் இருந்து திருமாலின் மார்பில் இடம் பிடித்த நாள் இந்நாள். கலைமகளும் பிரம்மாவின் நாவில் இந்த நாளைதான் அமர்ந்தான். பார்க்கவ மகரிஷியின் மகளான மகாலட்சுமி பார்க்கவி என்ற பெயரில் பூமியின் பிறந்தாலும் நாளும் பங்குனி உத்திரம் நாளில்தான். உங்கள் நட்சத்திரத்தில் கூடியிருக்கும் சந்திர பகவான் இந்த நன்னாளில் கலையுடன் கன்னி ராசியிலிருந்து களமிறங்கி காட்சி தருவாள். இந்த சமயத்தில் சந்திரனை வணங்கினால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் என்றும் சில சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதேபோல் வள்ளிப்பிராப்பட்டி அவதரிக்கும் தர்மசாஸ்திரமான ஸ்ரீ ஐயப்பன் குறித்த இந்த நன்னாளில் தான், இதே நாள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான். எனவே இந்த பங்குனி உத்திரம் அன்று திருமண ஓலை எழுதல், தாலிக்கு பெண் உருக்குதல், சீமந்தம் செய்தல், புதிய பொருட்களை வாங்குதல், பூ முடித்தல், புதிய சிகிச்சை செலுத்துதல், செடி நடுதல், புதிய கோயில் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல், வேலை செய்வது, வியாபாரம் தொடங்குவது, புதிய இடத்திற்கு மாறுவது, போர் பயிற்சி மேற்கொள்வது மற்றும் நீர்நிலைகளை உருவாக்குவது போன்ற சுப காரியங்களை செய்வதற்கு இது ஒரு மிக சிறந்த நாளாகும், இந்த பங்குனி உத்திரம். எனவே இந்நாளில் மேல் கூறப்பட்டுள்ள சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளும் போது அனைத்து காரியங்களத்திற்கும் நன்மை செய்யும் என சொல்கிறாங்க. எனவே முருக பக்தர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடு உங்களுடைய குறைகளை அவரிடம் மனம் முருகி சொல்லி, நல்ல ஒரு உங்களுக்கு என்னென்ன வேணும், நம்மளுக்கு என்னங்க நோய் நொடி இல்லாமல், ஒரு கடன் இல்லாமல், ஒரு நிலையான வருமானம் இருந்து குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு குழந்தை குட்டிகள் போல சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், அதுவே ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லலாம். அதை அந்த நல்ல இறைவன் முருகப்பெருமானக்கிட்ட கேளுங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு 100க்கு 100 வாரி வழங்குவார்.